நாம வெறும் ஆர்சி கிடையாது. நமக்கு கத்தோலிக்கர்கள்னு அழகான அர்த்தத்தோட ஒரு அழகான பேர் இருக்கு. கேத்தலிக் மீன்ஸ் யூனிவர்சல், உலகளாவிய. உலகம் முழுவதுமாக நம்ம பறந்து விரிஞ்சிருக்கிறோம். அதே போல உலகம் ஃபுல்லா நாம இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே கோட்பாடு, ஒரே படிப்பினை, ஒரே தலைமையகம் தான். ரோமாபுரிய தலைமையிடமாக கொண்டு இயங்குறதுனால நமக்கு ரோமன் கேத்தலிக்ஸ் அந்த ஒரு பேர் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டுல, சவுத் இந்தியால, சில ஸ்டேட்ஸ்ல, நார்த் இந்தியால, அந்த மாதிரி சில இடங்கள்ல தான் நம்ம இந்த ஆர்சிங்கிறத சொல்லி நம்ம பழகிட்டோம். மற்ற கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது. இதே நம்ம இங்க யார்ட்டையாவது நம்ம வழி கேட்டா கூட ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சா, பெந்தகோஸ்ட் சர்ச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆர்சி சர்ச்சான்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம கேத்தலிக் சர்ச் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி பழகல. நம்மளே யாராச்சும் கேட்டா ஆர்சியா அப்படிதான் கேட்பாங்க. இனிமேல் யாராவது நீங்க ஆர்சியான்னு கேட்டா கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் அப்படின்னு நாம சொல்லி பழகுவோம். ஒரு ரீசன் இருக்கலாம், அந்த காலத்துல உச்சரிப்பு கஷ்டமா இருந்திருக்கலாம் மக்களுக்கு ரோமன் கேத்தலிக்னு சொல்றது, அதனால ஆர்சின்னு சொல்லி ஈஸியா பழக்கி விட்டுருக்கலாம். இன்னொரு காரணம் என்னன்னா, எனக்கு தோணுறது இதுதான், பிரிஞ்சுக்கிட்டே பீஸா போயிட்டே இருக்கனால அவங்க பிரிவினைகள் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டே இருக்கனால ப்ராட்டஸ்டன்ஸ். ஆனா நமக்கு கேத்தலிக்ஸ்ன்ற அழகான பேர் இருக்கு. ஒருவேளை நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, ஒருவேளை அந்த பொறாமையா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம், உலகம் ஃபுல்லா பரவிட்டே தான் இருக்கோம். அந்த ஒரு பொறாமைனால கூட நம்மள இப்படி சொல்லக்கூடாதுங்கனால ஆர்சி நம்மள ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க அவங்க வாயிலிருந்து வரும்போது புரியும். அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். இப்போ பெரியவங்களுக்கும் ப்ரொனன்சியேஷனா கஷ்டம் கிடையாது. எல்லாம் உச்சரிப்பு இங்கிலீஷ் வார்த்தைங்களாம் அழகா சொல்றாங்க. எங்கேயாவது வழி கேட்டா கூட ஒரு பாட்டி கிட்ட எப்படி போனோம்னு கேட்டா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்குமா அப்படி சொல்லுவாங்க. இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கு, கோவிட், லாக்டவுனு, அப்புறம் கோவேக்சின், கோவிஷீல்டு அதெல்லாம் ரொம்ப பழகி போயிட்டாங்க. எல்லா வார்த்தையும் உச்சரிப்பு எல்லாமே ஈஸியா தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. அதனால இது நமக்கு அவ்வளோ கஷ்டமானது இல்லை. பெரியவங்க அப்படி ஆர்சின்னு சொல்லி பழகிட்டீங்கன்னா இனிமேலே ட்ரை பண்ணி பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. தம்பி தங்கச்சிங்க இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கேத்தலிக்ஸ், கத்தோலிக்கர்கள், கத்தோலிக்கம், கத்தாலிசிசம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம்.